Hi friends, welcome to Bionic BotZ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நெட் கிரைம். ஆமாங்க, இணையதளங்கள்ல நடக்கப்படுற அந்த கிரைமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரா இருக்கட்டும், நம்மளுடைய பேரு, நம்ம என்ன செய்ய நினைக்கிறோம், என்ன வாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து ₹1 கூட தேராது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் வச்சுக்கிட்டு பல லட்சங்கள்ல இருந்து பல கோடிகள் வரைக்கும் சிலர் சம்பாதிச்சுக்கிட்டு வர்றாங்க. அப்படி நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸை திருடி இவங்க வந்து இப்படி பிசினஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இதை தான் நம்ம இன்டர்நெட் கிரைம் அப்படின்னு சொல்றோம். இப்படி நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸை எப்படி இவங்க திருடுறாங்க, அதை எப்படி இவங்க பணமா மாத்துறாங்க அப்படின்றத பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் இதுல பார்க்க போறோம். இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாத ஆளுங்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்டர்நெட் அப்படின்றது வந்து வாழ்க்கையில ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒன்றா மாறிட்டு இருக்கு. நம்ம வந்து நிறைய வெப்சைட்ஸையும் நிறைய ஆப்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றோம். அப்படி ஒவ்வொரு வெப்சைட்ஸையும் ஒவ்வொரு ஆப்பையும் நம்ம அக்சஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸை அதில் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அது வந்து நம்மளுடைய பேரா இருக்கலாம், நம்மளுடைய இமெயில் அட்ரஸா இருக்கலாம், நம்மளுடைய பாஸ்வேர்டு, அப்படி எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸை அதில் கொடுத்துக்கிட்டு வர்றோம். இந்த பர்சனல் டீடைல்ஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதாவது நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்றாங்க. இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க அதிகமா எதை சர்ச் பண்றாங்க, எதை வாங்க நினைக்கிறாங்க, எங்க போக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் சர்ச் அவங்க டேட்டாஸ்ல ஸ்டோர் பண்றாங்க. இதுல மேஜரா நம்ம எதை சர்ச் பண்றோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க கிட்ட அந்த பர்சனல் டீடைல்ஸை அவங்க சேல் பண்றாங்க. அதாவது இந்த டீடைல்ஸ்க்கு இவ்வளவு பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஏஐ அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இந்த முறையை இவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னமும் உங்களுக்கு சுலபமா புரியணும் அப்படின்றதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸையும் நான் முன்வைக்கிறேன். இது மூலயமா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரியும். இப்போ வந்து நம்ம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்றத நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். அதுலயும் ஃபெமிலியரா அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமிலியரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ரியலாவே காமிக்கிறேன். இப்போ ஃப்ளிப்கார்ட்டா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், இப்போ நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸை நான் சர்ச் பண்றேன். எனக்கு வந்து இப்போ மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் என்ன பண்றேன், இப்போ ரீசெண்டா இருக்கிற ரெட்மி A3 அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்றேன். அது A3 மாதிரி இருக்கிற பிரைஸ், அதாவது இந்த பிரைஸ்ல இருக்கணும், இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல இருக்கணும், இந்த வசதிகள்லாம் எனக்கு அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த A3 மாதிரியான மொபைல்ஸை நான் சர்ச் பண்றேன். அப்புறம் சில வாட்சஸையும் சர்ச் பண்றேன், பேக்ஸையும் சர்ச் பண்றேன். ஓகே, இதெல்லாம் சர்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டக்குன்னு நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்றேன். என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஸ்க்ரோல் பண்ணி என் டைம் லைன்ஸை பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது நான் அங்கே அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ண அதே மாதிரியான மொபைல்ஸ், அதாவது நான் சர்ச் பண்ண ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிலேட்டடான மொபைல்ஸாக இருக்கட்டும், பேக்ஸாக இருக்கட்டும், இல்லை வாட்சஸாக இருக்கட்டும், எனக்கு சஜஷனில் வருது. அதாவது இவ்வளோ ஆஃபரில் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது, வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் தேடின அந்த பொருட்கள் வந்து எப்படி ஃபேஸ்புக்கு தெரிஞ்சிச்சு? அப்போது ஃப்ளிப்கார்ட்டுக்காரங்க ஃபேஸ்புக்கு கொடுத்துட்டாங்க, அப்படி தானே? அதுதாங்க உண்மை. இப்படி தான் இவங்க பண்றாங்க. அதாவது நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ், இது வந்து என்னோட பர்சனல், நான் இதை விரும்புகிறேன் அப்படின்றது வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானில் நான் பண்ண விஷயத்த இவங்க ஃபேஸ்புக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸில் நான் அதை க்ளோஸ் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணணும், இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வர்ற அந்த சஜஷன்ஸை யூஸ் பண்ணி நான் அந்த ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ அந்த ப்ராடக்டை வாங்கினேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு அதுக்கான பேமெண்ட், அதாவது ஷேரிங் சொல்லப்படுற அந்த பேமெண்ட் வந்து பிஹைண்ட் அந்த வெப்சைட்டுக்கு பின்னாடி நடக்குது. இதுக்கு பேர் தான் தெஃப்ட் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இன்டர்நெட் கிரைம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது என்னோட பர்சனல் டீடைல்ஸை என்னோட அனுமதி இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணிக்காங்க. அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான் அவங்க யூஸ் பண்றதே தப்பு, அதை வேற ஒருத்தவங்களுக்கு அவங்க சேல் பண்றாங்க, அதாவது வித்திருக்காங்க பேமெண்ட்டுக்காக. அப்படின் போது இது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றது நீங்களே சொல்லுங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு எக்ஸாம்பிளையும் நான் சொல்றேன். இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஜஸ்ட்
ஜஸ்டைல் எல்லாருக்குமே தெரியும். ஜேடிஎப் இது ஆல் இன் ஒன் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்துட்டு நம்ம ஜாப் சர்ச் பண்ணலாம், ஃப்ளைட்ஸ் புக் பண்ணலாம், பஸ் புக் பண்ணலாம், ஃபுட்டு பார்க்கலாம், சாப்பிடலாம், ஆர்டர் பண்ணலாம், ஹோட்டல்ஸ் சர்ச் பண்ணலாம், எஜுகேஷன் ரிலேட்டடாக கூட சர்ச் பண்ணலாம். அப்படி ஆல் இன் ஒன்னாக இருக்குது. ஆனால் அதை அக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளோட கான்டாக்ட் நம்பரும் நேமும் அது கேட்குது. ஓகே, நான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அதாவது பர்டிகுலராக இந்த கோர்ஸ் நான் பண்ணணும், அதாவது C++ பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நான் ட்ரைனிங் சென்டரை வந்து என்னோட இந்த சிட்டியில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிட்டியில் நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பர்டிகுலர் சிட்டியில் இருக்கிற அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அதாவது நம்பர் ஆஃப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கும், சில ட்ரைனிங் ஒரு 10-15 அப்படி இருக்கும்போது என்னோட பர்சனல் கான்டாக்ட் நம்பரை அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எல்லாருக்குமே சென்ட் பண்ணுறாங்க. அதுவும் பெய்டு சர்வீஸ் உள்ள ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு. அதாவது அவங்க இதுக்கு முன்னாடியே பெய்டு பண்ணுறாங்க. ஜஸ்டைலுக்கு நான் வந்து இவ்வளோ 1 மந்த் பீரியட் 1 இயர் பீரியட் எடுத்துக்கிறேன், ப்ரீமியரு, பிளாட்டினம், கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு சில டேர்ம்ஸ் அண்ட் அதாவது சில பேமெண்ட் வித்தியாசங்களும் இருக்குது. ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேமெண்ட்டு. அந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் அந்த ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் அவங்க பே பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கான்டாக்ட்ஸ், நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ், இவ்வளோ பே பண்ணிங்கன்னா இவ்வளோ கான்டாக்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். 1,000 பே பண்ணிங்கன்னா ஒரு 2,000 கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இதுக்குன்னு பேமெண்ட்ஸ் மெத்தட்லாம் இருக்குது. அப்படி என்னோட கான்டாக்டை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதாவது என்னோட பர்சனல் நம்பரை என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்க கூட ஷேர் பண்ணுறாங்க. அவங்க அதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணி நீங்கள் இங்கே சர்ச் பண்ணீங்களா, இங்கே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதில் எங்கே என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் தெஃப்ட். அதாவது என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸை எனக்கு தெரியாமையே அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஒரு தேர்ட் பர்சனுக்கு என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுது. இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணும். இது நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியலாம். இதுவே ஒரு பெரிய க்ரைமாக மாறுறதுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. அதாவது நம்ம A to Z நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இப்போ நான் இருக்கேன்னா நான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் கொடுக்குற அந்த வெவ்வேறு வெப்சைட்ஸ், நான் அக்சஸ் பண்ணுற ஒவ்வொரு வெப்சைட்ஸில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒன்று சேர்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்போது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இந்த சுச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணியோ எதையோ நான் பண்ணுற ஜாப், நான் போகிற இடம், நான் சாப்பிட்ற ஃபுட்டு, இது எதை வேணாலும் அவங்க ஃபேஸ் பண்ணி நம்மளை எப்படி வேணாலும் அப்யூஸ் பண்ணலாம். நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை தெரியலாம், நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸை இவங்க எடுத்துக்கலாம். அப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. லைக் ஆர்கன் தெஃப்ட் அப்படி கூட நம்மளை பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த க்ரைம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஃபிசிக்கலாக அப்படின்னு பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. அதே போல் இதுக்குன்னு க்ரைம் பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணி, இன்டர்நெட் க்ரைம் பிரான்ச்சஸ் அப்படின்ற மாதிரி கூட ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை வேறு யாரு கூடயும் ஷேர் பண்ண விடாமல் பார்த்துக்கலாம். இதே போல் உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை கீழே ஷேர் பண்ணுங்கள். இதை தடுக்கிறதுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் சம்மந்தமான செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Bionic BotZ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். Until then, it's bye from Karthik. Thanks for watching.